ஹலோ கைஸ், வெல்கம் பேக். நான் உங்கள் விகே. இன்றைக்கி நம்ம வீடியோவில் இன்கம் டேக்ஸ் சம்மந்தமான முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதில் எல்லாருமே காமனாக நினைக்கக்கூடியது, ஒரு வருஷத்தில் 2.5 லட்சம் ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கிறவங்க மட்டும்தான் வருமான வரி படிவம், அதாவது இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் அப்படி கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது, அதிக மதிப்பு கொண்ட ரொக்க பணம் பரிவர்த்தனைகள், அதாவது பணமாக நீங்கள் நிறைய டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களும் வருமான வரி படிவம், அதாவது இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறது ரொம்பவே நல்லது. இது பண்ணலைன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வருமான வரித்துறையிலிருந்து டீட்டெயில்ஸ் கேட்டு, அதாவது விளக்கம் கேட்டு உங்களோட வீட்டுக்கே பார்த்திங்கன்னா வருமான வரித்துறை நோட்டீஸ் அனுப்புவாங்க. ஸோ இந்த மாதிரி சிக்கல்கள் வராமல் இருக்க நம்மளோட இந்த ஜென்ரேஷனில் நம்ம என்னென்ன விதத்தில் பணத்தை செலவு பண்ணுறோம், ஸோ அதுக்கு பேசிக்காக என்னென்ன இதுக்கு நம்ம இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணணும். சப்போஸ் ஃபைல் பண்ணால் அதில் என்னென்ன பெனிஃபிட் கிடைக்கும், நான் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறேன் அப்படின்னா அதனால் எனக்கு என்ன பெனிஃபிட், என்னென்ன மாதிரி டிரான்சாக்ஷன் பண்ணனா நான் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணணும் அப்படின்னு எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யார் வருமான வரி தாக்கல் செய்ய வேண்டும், அதாவது யார் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட வருஷத்துக்கு ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்துக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டெஃபினட்டாக வருமான வரி, அதாவது இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணணும். இது பேசிக்காக எல்லாத்துக்குமே தெரிஞ்சது. என்னோட வருமானம் 2.5 லட்சத்தை தாண்டுது அப்படிங்கிற சமயத்தில் நான் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணணும் அப்படிங்கிறது பேசிக்காக தெரிஞ்சிருக்கும். நிறைய பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். ஸோ நீங்கள் 2.5 லட்சத்துக்கு மேலே வருஷத்துக்கு ஏர்ன் பண்ணுறீங்க, சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணணும். இது காமன். இது போக நம்ம ஃபினான்சியலாக என்னென்ன டிரான்சாக்ஷன் இந்த ஜென்ரேஷனில் நம்ம பணம் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்களில் டிரான்சாக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அது எந்த லிமிட்டை தாண்டும் போது என்ன மாதிரி எல்லாமே பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை நான் பண்ணும்போது நான் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ அதை காமனாக எடுத்துக்கும் போது பார்த்தீங்கன்னா எஸ்எஃப்டி, ஸ்பெசிஃபைடு ஃபினான்சியல் டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே நம்ம பண்ணோம் அப்படின்னா இன்கம் டேக்ஸ் டெஃபினட்டாக ஃபைல் பண்ணணும். ஸோ இது என்ன எஸ்எஃப்டி அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். எஸ்எஃப்டி, ஸ்பெசிஃபைடு ஃபினான்சியல் டிரான்சாக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10 லட்சம் ரூபாய்க்கு மேலே நீங்கள் பேங்க்கில் ஒரு வருஷத்துக்கு பணம் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வருமான வரித்துறையினால் கண்காணிக்கப்படுவீங்க. இது எதை பேஸ் பண்ணி அப்படின்னா, நான் பேங்க்கில் தானே பணம் போடுறேன், ஸோ அது எப்படி இன்கம் டேக்ஸுக்கு போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பேங்க்கில் நீங்கள் 10 லட்சம் ரூபாய்க்கு மேலே பணமாக டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக அந்த பேங்க் உங்களுக்கெல்லாம் சொல்ல மாட்டாங்க. உங்களோட இன்ஃபர்மேஷனை இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. எங்களோட கஸ்டமர், இந்த பர்சன் 10 லட்சம் ரூபாய்க்கு மேலே இந்த இயரில் டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி பேங்க்கு டைரெக்டாக இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. அது மூலமாக தான் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த மாதிரி நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது தெரியும். அதே மாதிரி அடுத்தது 10 லட்சம் ரூபாய்க்கு மேலே வங்கி கணக்கில் ஒரு நிதியாண்டில் பணம் செலுத்துறீங்க அப்படின்னா வருமான வரித்துறையால் நீங்கள் கண்காணிக்கப்படுவீங்க. அதாவது 10 லட்சம் ரூபாய்க்கு மேலே நீங்கள் பணம் கட்டினாலும் சரி, 10 லட்சம் ரூபாய்க்கு மேலே நீங்கள் பணம் எடுத்தாலும் சரி, நீங்கள் வருமான வரித்துறையினால் கண்காணிக்கப்படுவீங்க. இது ஒன்லி பணம் சம்மந்தப்பட்ட டிரான்சாக்ஷனுக்கு மட்டும்தான் பொருந்தும். அதே மாதிரி புதுசாக ஒரு இடம் வாங்குறீங்க அப்படின்னா வருமான வரித்துறையினால் கண்காணிக்கப்படுவீங்க. அதாவது லேண்ட் அப்படிங்கிறது இப்போது உங்களோட ஆதார், பேன் இது எல்லாமே காமனாக வச்சு பார்க்கும்போதே அது மூலமாகவே உங்களோட டிரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே போயிடும். ஸோ அதுக்குன்னு ஒரு கேட்டகரி இருக்குது. நீங்கள் என்ன அமௌண்ட்டுக்கு லேண்டு வாங்குறீங்க அப்படிங்கிறத பொறுத்து சின்ன சின்ன லேண்ட்ஸ் எல்லாம் வாங்கும்போது இது அஃபெக்ட் ஆகுது. பெரிய பெரிய லேண்டெல்லாம் வாங்கும்போது அது உங்களோட பேனில் லிங்க் ஆகிருக்கும். ஸோ அது மூலமாக இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு உங்களுக்கு அவங்களுக்கு டீட்டெயில்ஸ் போயிருக்கும். ஸோ அதனால் அதுக்கும் நீங்கள் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணணும். அடுத்ததாக இந்த ஸ்டாக் மார்க்கெட்டு, ட்ரேடிங் இதிலெல்லாம் நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க, டிரான்சாக்ஷன் பண்ணிட்டு இருப்பீங்க. அவங்களுக்கு நான் இந்த சொல்லக்கூடிய டீட்டெயில்ஸ் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்களுக்கே புரிஞ்சிடும். ஸோ அதனால் சொல்கிறேன். ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ், ஸ்டாக் மார்க்கெட் சம்மந்தமாக நீங்கள் ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா அதில் F&O ட்ரேடிங்கு, இன்ட்ராடே ட்ரேடிங்கு, ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கு, ஸ்விங் ட்ரேடிங், கமாடிட்டி ட்ரேடிங், இந்த மாதிரி ஏதாவது டிரான்சாக்ஷனில் நீங்கள் ஈடுபட்டிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் டெஃபினட்டாக வருமான வரித்துறையினால் கண்காணிக்கப்படுவீங்க. ஏன்னா உங்களோட டிரான்சாக்ஷன் எல்லாமே ஒரு பேசிஸில் தான் போயிட்டுருக்கும். ஸோ அது இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு டெஃபினட்டாக தெரியும். அடுத்தது பார்த்திங்கன்னா கிரெடிட் கார்டு. இப்போ இந்த ஜென்ரேஷனில் நிறைய பேர் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு லிமிட் கொடுத்துருப்பாங்க. ஸோ வருஷத்துக்கு அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் கிரெடிட் கார்டு மூலமாக 10 லட்சம் ரூபாய்க்கு மேலே டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா வருமான வரித்துறையால் உங்களுக்கு கண்காணிப்பாங்க டெஃபினட்டாக. அது மட்டும் இல்லாமல் புதுசாக ஒரு கார் வாங்குறீங்க, இல்லை அப்படின்னா ஆடம்பரமான பொருட்கள், இப்போ அழகுக்காக நிறைய பொருட்கள் வாங்குறது, இல்லைன்னா கிராண்டாக பர்ச்சேஸ் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய பண்ணுவாங்க.
ஸோ அந்த மாதிரி புதுசாக கார் வாங்குறது, புது புது பொருட்கள் வந்து கொஞ்சம் கிராண்டு பல்கான, அதாவது கிராண்ட் அப்படிங்கிறது வந்து அமௌண்ட் அதிகமாக போட்டு ஆடம்பரமான பொருட்கள், அதுதான். இது வாங்குறீங்க அப்படின்னா அதுவும் வந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு டெஃபினட்டாக தெரியும். ஸோ அது மூலமாகவும் உங்களை வாட்ச் பண்ணுவாங்க. இது எல்லாத்தையுமே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும் அப்படின்னா, இது எல்லாமே நான் பர்ச்சேஸ் பண்ணுறேன். ஆனால் எனக்கு வந்து என்ன டவுட் அப்படின்னா, இது எப்படி அவங்களுக்கு போகுது அப்படிங்கிறது. பேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10 லட்சம் ரூபாய்க்கு மேலே டிரான்சாக்ஷன் பண்ணினீங்க அப்படின்னா அது வந்து பேங்க் மூலமாகவே வருமான வரித்துறை அவங்களுக்கு வந்து அனுப்பிச்சிடுவாங்க, அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. மீதி எல்லாத்துக்குமே வந்து ஆதார் கார்டு, பேன் கார்டு இதை வந்து டெஃபினட்டாக நீங்கள் கொடுப்பீங்க. என்ன பொருட்கள் வாங்கினாலும், என்ன டிரான்சாக்ஷன் பண்ணினாலும். ஸ்டாக் மார்க்கெட்டில் ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா அதுலேயும் லிங்க் இருக்கும். அதே மாதிரி பொருட்கள் ஏதாவது வாங்குறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களோட ஐடி ப்ரூஃப் வந்து நீங்கள் கொடுப்பீங்க. கார் வாங்குறீங்க, இதை இல்லை வேறு ஏதாவது லக்ஸூரியாக பொருட்கள் வாங்குறீங்க, லேண்டு வாங்குறீங்க, ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க, இந்த மாதிரி என்ன பண்ணாலும் உங்களோட ப்ரூஃப் வந்து நீங்கள் டெஃபினட்டாக கொடுக்கணும். ஸோ அதில் மெயினாக பேன் வந்து லிங்க் ஆகிருக்கும். ஸோ அந்த பேன் கார்டு மெயினாக வச்சு தான் இது எல்லாத்தையுமே வருமான வரித்துறை தெரிஞ்சுக்குவாங்க. இதை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும் அப்படின்னா, உங்களோட பேன் கார்டு நம்பரை யூஸ் பண்ணி தான் இந்த பரிவர்த்தனைகள் எல்லாமே வந்து வருமான வரித்துறைக்கு வந்து தெரிவிக்கப்படுது. அது மூலமாக தான் அவங்க வந்து கண்காணிச்சிட்டு இருக்காங்க. 2.5 லட்சத்துக்கு மேலே சம்பளம் வாங்கினா நான் இன்கம் டேக்ஸ் கட்டுறேன். அதை தாண்டி மற்ற பொருட்கள் ஏதாவது பண்ணுறேன், இல்லை பணம் சம்மந்தப்பட்ட டிரான்சாக்ஷன் பண்ணுறேன் அப்படிங்கும்போது அதுக்கு நான் வருமான வரி தாக்கல் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதுனால எனக்கு என்னென்ன பெனிஃபிட், உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது முறையாக தாக்கல் செய்வதால் வருமான வரித்துறையினரிடமிருந்து ஷோகேஸ் நோட்டீஸ், டிமாண்ட் நோட்டீஸ் போன்றவற்றை வராமல் தடுக்கலாம். அதாவது வந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் கிட்ட இருந்து உங்களுக்கு ஷோகேஸ் நோட்டீஸு, டிமாண்ட் நோட்டீஸ் இந்த மாதிரி நோட்டீஸ் எதுவுமே உங்களுக்கு வராது. நீங்கள் ப்ராப்பராக இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, நீங்கள் வந்து இந்த டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நோட்டிஃபை பண்ணிவிட்டு நீங்களே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்டீஸ் வந்து வராது. அது மட்டும் இல்லாமல் பேங்க்கில் வந்து லோனு இல்லை அப்படின்னா பேசிக் லோன்ஸு, அது போக அதர் லோன், ஹோம் லோன் இந்த மாதிரி ஏதாவது வாங்குறீங்க அப்படின்னா இந்த இன்கம் டேக்ஸ் ஃபைலிங் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈஸியாக, கொஞ்சம் ஈஸின்னு இல்லை, கொஞ்சம் அது ஒரு சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸ் மாதிரி இருக்கும் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா F&O, இன்ட்ராடே, ஃபாரெக்ஸு, ட்ரேடிங் லாஸஸ் அண்ட் கேபிட்டல் கெயின் லாஸஸ், பிஸ்னஸ் லாஸஸ் ஆகியவற்றை உரிய நேரத்தில் தாக்கல் செய்வதால் அடுத்த 8 வருடம் வரை கேரி ஃபார்வேர்ட் செய்து செட் ஆஃப் செய்து கொள்ளும் வசதியை நமக்கு அளிக்கிறது. அதாவது இந்த ட்ரேடிங்கு, ஸ்டாக் மார்க்கெட் இதில் எல்லாமே வந்து சம்டைம்ஸ் ஏதாவது லாஸஸ் வருது அப்படின்னா நீங்கள் வந்து 8 வருஷம் வரைக்கும் அதை கணக்கு எடுத்துக்குவாங்க. அதை நீங்கள் கேரி ஃபார்வேர்ட் பண்ணிக்கலாம். இந்த வருஷம் உங்களுக்கு லாஸ் வந்திருக்கு, அடுத்த வருஷம் உங்களுக்கு லாஸ் வந்திருக்கு, அதுக்கப்புறம் தொடர்ந்து 2 வருஷம் வந்து ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து இதை வந்து செட் ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த வருஷம் லாஸை வந்து அடுத்து நீங்கள் எப்போ ஃபைல் பண்ணும்போது அது ப்ராப்பராக ஃபைல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கடைசியில் வந்து நீங்கள் செட் ஆஃப் பண்ணி உங்களோட இன்கம் டேக்ஸை வந்து ஃபைல் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட இருந்து பிடிக்கப்பட்ட டிடிஎஸ், அதாவது நீங்கள் சர்வீஸ் ஓரியன்டடு இல்லை வேறு ஏதாவது டிரான்சாக்ஷன் வந்து டிடிஎஸ் அப்படிங்கிறத பிடிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் டிடிஎஸ் பிடிச்சிருவாங்க. பிடிக்கும்போது உங்களால் ப்ராப்பராக டிடிஎஸ் மட்டும் ஃபைல் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வருமான வரி தாக்கல் பண்ணும்போது நீங்கள் அந்த டிடிஎஸை வந்து திரும்பி எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசி இது வந்து வாங்குறதுக்கு உங்களுக்கு இந்த வருமான வரி தாக்கல் வந்து ஈஸியாக வழிவகுக்கும். அது மட்டும் இல்லாமல் பல இடங்களில் வந்து சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டாக இது வந்து இருக்கும். நீங்கள் வந்து இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணீங்க, அதுக்கான வருமான வரி தாக்கல் எல்லாமே பண்ணீங்க அப்படின்னா நிறைய இடத்துல சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நான் சொன்ன லோனில் கூட உங்களுக்கு இது ஒரு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் விசா ப்ராசஸ் போன்றவர்களுக்கு பேசுவதற்கு பயன்படுகிறது. உரிய நேரத்தில் தாக்கல் செய்வதால் லேட் ஃபீ, பெனால்ட்டி இது எதுவுமே கிடையாது. நீங்கள் வந்து இந்த பீரியட், அதாவது சர்டன் பீரியட் அப்படின்னு இருக்கும், அதை தாண்ட கிடையாது. அதுக்கு மேலே தாண்டிங்கன்னா தான் உங்களுக்கு லேட் ஃபீஸு, பெனால்ட்டி இது எல்லாமே போடுவாங்க. கரெக்டாக அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து ஃபைல் பண்ணிட்டீங்கன்னா, லாஸ்ட் டேட்டில் கூட பண்ணலாம், அந்த டைமுக்குள்ளே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த லேட் ஃபீ, பெனால்ட்டி இது எதுவுமே வராது. இந்த இன்கம் டேக்ஸ் ஃபைலிங் எங்கே பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதை இன்னொரு வீடியோவில் நான் தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன். ஃபைனலாக நான் சொன்ன இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பணம் சம்மந்தப்பட்ட விஷயம், இன்ஃபர்மேஷன் சம்மந்தப்பட்ட விஷயம் நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேரும்.